குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையில இருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்துல மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போ சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரமாகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரமாகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானா ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டு இருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துல இருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது? இந்த பயிற்சி காலம் ஜூலை 26 டிசம்பர் 10, சுமார் ஒரு 4.5 மாதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகரத்துக்கு பலன் சொல்லும்போது நிறைய பேர் வெயிட்டிங். ஏன்னா வேற லெவலில் புளிஞ்சு எடுத்தாச்சு. ஏன்னா லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல போய் மறைந்திருக்கிறார். அப்போ 2க்குரியவரும் மறைந்திருக்கிறார். அப்போ தனஸ்தானாதிபதி மறையலாமான்னு கேட்டால் அப்படியே வேனிஷ்ட் ஆயிருப்பீங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சனி பகவான் யார்? 1, 2 அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய லக்னம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஹவுஸு. 2 அவங்க 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ வக்ரம் ஆகிற 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, 2ஆம் இடத்துல இருந்த ராகு உங்களுடைய தனம், கடன் எல்லாமே உருவாக்கி அது அப்படியே கையில் காசு அப்படி புழங்கிட்டு இருந்த ஒரு கையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு வேனிஷ் பண்ணியிருக்கும். இப்போ லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்து அது அப்படியே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு.
ஓகேங்களா? ராகுவோட நிழல்ல வந்து டச் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஆனா, அதற்கான அந்த இல்யூஷன் எல்லாமே வரும். இந்த இடத்தை யார் பார்க்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹவுஸ்க்கு உண்டான ஒரு குரு 3, 12க்குரியவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துல போய் அழகா நின்னு பார்வை செலுத்துகிறார். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் ஒர்க் வந்து இந்த காலகட்டத்துல ஒரு 4 1/2 மாசம் நடக்கும். ஓகே. நாம எதையோ நோக்கி செல்லணும். எல்லாமே கைய விட்டு போயிருச்சு. வீடு, எத்தனை பேத்துக்கு வீடு கை விட்டு போயிருக்கும்? நகை, எல்லாமே ஃபுல்லா அடமானம் வச்சு ஒரு வழி ஆயிருப்பீங்க. இதை பே பண்றதுக்கு இது, இதை பே பண்றதுக்கு இருக்கு. நிறைய கடன், நிறைய ரொட்டேஷன். ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனி பகவான் வந்து அந்த பாதிப்பை கொடுத்திருப்பார். இன்னுமே 2ஆம் இடத்துல உங்களுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கார். வார்த்தையில் கவனம். இதெல்லாமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்னதான் வந்து சனி பகவான் வந்து 7 நாட்டு பிடியிலிருந்து நம்ம விடுவித்தாலும் 2ஆம் இடத்தில் ராகு இருக்கார் இல்லையா? அப்ப அந்த இடம் வந்து இன்னும் கிளியரா இருக்கான்னு கேட்டா சொல்லுவாங்க, அப்பா நமக்கு வந்து 7 சனி முடிஞ்சிருச்சு, நீ வாழ்க்கையில நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இல்ல. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. அப்ப எப்பதான் விடிவு காலம் அப்படின்னா, இப்ப தனஸ்தானாதிபதி இப்ப வந்து சனி பகவான் அந்த முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து இப்ப குரு பார்க்கிறாரு. லக்னத்தையும் பார்க்கிறாரு. ஓகே. 7ஆம் பார்வையை பார்க்கிறாரு, 9ஆம் பார்வை உங்க 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சூப்பர். அப்போ இவ்வளவு நாள் பிரச்சனையில இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விடிவு காலம் வரும். சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்துல எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். நல்ல இடத்துல இருந்ததுன்னா அது கண்டிப்பா நல்லது. இல்ல 6, 8, 12ல மறைஞ்சிருந்தாலோ, ராகு கேது ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ராகு கேதுவோட பிடியில் இருந்தாலோ, அவயோகியாக இருந்தாலோ, ஓகேவா? ஸோ 8ஆம் இடத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹை டிகிரியில இருந்தாலோ, இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணுமான்னு கேட்டா கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இதெல்லாமே கொஞ்சம் ஃபேவரா நடக்கும் அப்படின்னா, எல்லாமே கிரகங்கள் நல்ல பொசிஷன்ல இருந்துச்சுன்னா, சுபரோட பார்வையில இருந்துச்சு அப்படின்னா சூப்பர். அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல உங்களுக்கு வந்து அஸ்தமனம் ஆயிருக்கா? கன்ஜெக்ஷன் ஆயிருக்கா? இவ்வளவும் பார்க்கணும் நம்ம ஜாதகத்துல. உங்களுடைய 3ம் 12ம் உரிய குரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து பார்வை செலுத்துகிறார் 1. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் எங்க இருக்காரு? இப்போ நான் சொல்ற இடத்துல இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. இல்ல நான் வந்து 6, 8, 12ல மறைந்து பிரச்சனை, ராகு கூட இருந்து, கேது கூட இருந்து அப்படின்னா அதுக்கெல்லாம் நிவர்த்தி இருக்கு. பயப்பட வேண்டாம் யாருமே. ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது வந்து ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்க தான் செய்யும். எல்லாத்துக்குமே இருக்கும். எங்களுக்கும் இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த கைடன்ஸ் மூலியமா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, குரு உங்களை வழிநடத்த போகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறது இந்த சர்வீஸ் ஓரியன்டான ஒரு இதுலையுமே வந்து நீங்க எங்ககிட்ட அந்த கைடன்ஸ் கேட்பீங்க. இல்ல உங்களுக்கு ஆசிரியரா இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க கைடன்ஸ் கேட்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு பர்சன் கண்டிப்பா வருவாங்க, இருக்காங்க. ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்கும். நிறைய கோவில் டிராவல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அடிப்பட்ட சிங்கம் தான் நீங்க. இப்ப அது வந்து எல்லாமே வந்து உங்களோட மன நிம்மதிக்காக நிறைய பிரேயர்ஸ், நிறைய ஆன்மீக பயணங்கள், பிரேயர்லயே உட்காந்துருப்பீங்க. கடவுளோட சிந்தனைகள் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா 2ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் நீங்க பிரேயர்ல கான்சன்ட்ரேட் பண்ணாலும் தன ரீதியான ஒரு என்ன சொல்றது, கரெக்டா பிசினஸ் பண்ணி நேர்மையா இருந்தீங்கன்னா ஓகே. அந்த நேர்மையை தடுக்க வைக்கும் ராகு. நீங்க அப்ராடுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பிசினஸ் நீங்க அப்ப வந்து என்ன அப்படின்னா, நேர்மையா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆனா ராகு வந்து அது செய்யாது. ஏதாவது குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கலாமா? ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா? ஏதாவது ஒரு ஆக்சஸ் கிடைக்குமா? அப்படிங்கும்போது அந்த இடத்துல பிரச்சனை காத்துட்டு இருக்கு. ஏன்னா ராகு இன்னும் மாறல. டிசம்பர் 2ஆம் தேதி தான் ராகு உங்களோட லக்னத்துக்கு வருவார். அப்போ 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல டிசம்பர் வரைக்குமே வந்து புது புது காரியத்தை ஸ்டாப் பண்ணுங்க. முதல்ல இழந்ததை மீட்டெடுக்கலாம். அதுக்கப்புறம் புது விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து வேலையை விட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே இடத்துல வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. இல்லாட்டி கண்டிப்பா வேற இடத்துல நீங்க ட்ரை பண்ணும்போது வேலை வரும். உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய தருணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகரம் யாரு, நான் யாரு அப்படின்னு என்னோட நிலையை புரிஞ்சுக்கக்கூடிய தருணம். நீங்க யாருன்னு மற்றவங்க புரிஞ்சுக்கக்கூடிய தருணம்.
நான் சொன்ன மாரி ஒரு அப்ராட்ல வொர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க வெளிய வந்திருப்பீங்க. திருப்பி அதே இடத்துல உங்கள கூப்ட்டு வேல. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த காலகட்டத்தில மகரத்துக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த 4 1/2 மாசமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் கொஞ்சமா சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. லைஃப்ல நெறைய இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களுடைய வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பா பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள் இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா 100% மாற்றங்கள் இருக்கு. பொதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதன் மூலியமாக நீங்க சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்க ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸ ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலியமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்க டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரைட் நம்பர்ஸ் என்ன? எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி, அந்த விஷயத்த வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும், விதியை மதியால் வென்று நாம நம்மளுடைய விஷயத்த சரி செய்து கொள்ளலாம். கீழ இருக்கிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்கு. அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும்போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகல அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க. செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகுகேது தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவா சொன்னா யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இல்ல என்ன மாதிரியான பாவகத்திலிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள். ராகு கேதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அதற்கான பரிகாரங்கள். மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்துல ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ் என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.